செய்திகள் தொடர்கின்றன. குஜராத்தில் மீன்பிடி தொழிலுக்கு சென்று தமிழக மீனவர்கள் 6 பேர் பாகிஸ்தான் கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களை மீட்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்களது குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். வடசென்னையை சேர்ந்த 6 பேர் குஜராத்தில் மீன்பிடி தொழிலுக்கு சென்றுள்ளனர். இவர்கள் குஜராத்தை சேர்ந்த மீனவரின் படகில் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அப்போது படகு பழுதாகி மீனவர்களின் படகு பாகிஸ்தான் கடல் எல்லைக்குள் சென்றுள்ளது. அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பாகிஸ்தான் கடற்படையினர் எல்லை தாண்டியதாக தமிழக மீனவர்கள் 6 பேர் உள்பட 7 பேரை கைது செய்தனர். தற்போது அவர்கள் பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை மீட்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்களின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கஷ்டப்படுற குடும்பம் தான். அங்க கஷ்டத்துக்காக தான் அங்க தொழில் பண்ணணும்னு போனாங்க, சம்பாதிக்கலாம் தான் போனாங்க. ஆனா அந்த இடத்துல இது மாதிரி வரும்னு எங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கே தெரியாம தான் போயிருப்பாங்க. எப்படியோ மாட்டிக்கினாங்க. இருந்தாலும் கணவர் பேர் கருணாகரன், போன பேர் 6 பேரும் வீட்டு கொடுக்கணும்னு தமிழக நாங்க தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. 1 மாசம் 10 நாள் ஆகுது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவங்க எங்களுக்கு பணம் காசு எங்களுக்கு வீட்டு வரணும், கழுவு வரணும். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பணம் காசுல எதுவுமே வாழாயா தமிழக முதல்வர் செஞ்சு பண்றாடு கேட்டுக்கிறோமா. என்னோட கணவர் வந்துட்டு 18ஆம் தேதி குஜராத்துக்கு மீன் பிடிக்கிறதுக்காக கான்ட்ராக்ட் முறையில போனாரு. அவங்களுக்கு கேட் பஸ் வந்து 23ஆம் தேதி தான் அவங்களுக்கு கிடைச்சது. 28ஆம் தேதி எங்க பையனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது. அப்போ என்ன வாய்ஸ் மெசேஜ், என் பையன் கேட்டாங்க, இந்த மாதிரி அப்பாவை பாகிஸ்தான் பார்டர்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, இந்த மாதிரி வாய்ஸ் ரெக்கார்ட் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க பையன் ஏன் செல்லுக்கு அமைச்சு வச்சிருந்தாப்புல. அதை நான் ஓபன் பண்ணி பார்த்துட்டு உடனே எனக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பழைக்க போன இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் பேசிக்கல. வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க இந்த அக்கா தான். இவங்க கிட்ட நான் போன் பண்ணி சொன்ன, அக்கா இந்த மாதிரி அவங்க டெய்லி வந்து விசாரிப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஏன்னா போன் காசு கிடையாது, போன் எல்லா போன் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப். நான் அதனால என்ன பண்ண, அவங்க கிட்ட கேட்டு அவங்க வந்து கேட்டுட்டு தான் போவாங்க. நான் கேட்டப்போ அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்துட்டு நான் அவங்களுக்கு அனுப்பிச்சேன். எனக்கு எங்க போய் பார்க்கணும்னு தெரியல. நான் அவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி நம்ம மீனவர் சங்கத்துல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம் ஃபர்ஸ்ட் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. இதுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு டீட்டெயில்ஸும் எங்களுக்கு கொடுக்கல. நாங்க எவ்வளவு சீக்கிரமா நாங்க முயற்சி பண்ணி நாங்க எடுக்கிறோமோ அதன் மூலமா நாங்க எடுக்கிறோம் தான் எங்களுக்கு சொன்னாங்க.